ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாலாம்பிகா சரணம். நம்ம அடுத்து பார்க்க போது சக்தி பீட்டத்தில் கால் மாதவ டெம்பிள் இன் அமர்கந்தக் மத்திய பிரதேஷ். அது ஒன் ஆஃப் த சக்தி பீட்டமாக சொல்லப்படுகிறது. இது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த சக்தி பீட்டம். இந்த கால் மாதவ டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அமர்கந்தக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது மத்திய பிரதேஷில், அதில் இருக்குது. இதில் வந்து ஒய் இட் இஸ் கால்டு ஒன் ஆஃப் த சக்தி பீட்டம் அப்படின்னா, அம்பாலோட இடது பாகமாக இருக்கிற இடது பக்கம் இருக்கக்கூடிய பிட்டம் என்று சொல்லக்கூடிய பட்டக் விழுந்த இடமாக சொல்லப்படுகிறது. அதுதான் சக்தி பீடமாக ஆவதற்கு முக்கியமான காரணமும் கூட. இங்கே வந்து கால் மாதவா காளியாக அவள் இருக்கிறாள். இந்த கோயில் வந்து ரொம்ப அழகாக ஒயிட் மார்பிளால் செய்யப்பட்டதாக இருக்குது. 5000-6000 வருடங்களுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட கோயில் போல இது இருக்கிறது. இதில் ரொம்ப அழகான இது என்னன்னாக்கா, இந்த ஒயிட் ஸ்டோனில் பண்ணப்பட்டது. தவிரவும் இதை சுற்றி பார்த்தோம்னா ஒரு சோன் ரிவர் அப்படின்னு ஒரு ஆறு பாய்ந்து கொண்டு இருப்பது, அது ஒரு குளத்தில் விழுவது போல, குண்ட் அப்படின்னு சொல்கிறாவா, அந்த குண்டில் போய் விழுவது போல. அது தவிரவுமே இது எந்த இடத்துல இருக்குன்னா, விந்தியா ரேஞ்சஸும் சாத்புரா ரேஞ்சஸும் சேர்ற இடத்துல இருக்கு. அதனால அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் ஆனால் 100 படி ஏறணும் அந்த கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு. அதுக்கு வேற எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. கீழே 100 படி ஏறி தான் போகணும். அப்புறம் ஒன் மோர் திங் விச் இஸ் மேக்கிங் திஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா, நர்மதா ரிவரும் நம்ம அவ்வளோ மேலேருந்து நர்மதா ரிவரோட அந்த ஃப்ளோவை அழகாக பார்த்து ரசிக்கவும் முடியும். அப்படியாக இருக்கு. அதுதான் ஒன்று. உஜ்ஜைனில் there are 2 things. One of the temple is this Kal Madhava temple, Kal Madhav temple in அமர்காண்டக் மத்திய பிரதேஷ். இன்னொன்று வேற ஒன்று, அதை அப்போது பார்ப்போம். இது 6000 வருஷத்துக்கு முன்னாடி சூரியவன்ஷி சாம்ராட் மாந்தாதா என்பவர் கட்டியிருக்கிறார். அதற்கு மேலே எல்லாமே சில ரெனோவேஷன்ஸும் அதில் நடந்திருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் எப்பொழுதுமே இந்த இனோவேஷன் இது இவாளோட முகல் இது பொழுதெல்லாம் நிறைய சிதிலமடைந்தது. அதையெல்லாம் அவர்கள் கரெக்ட் செய்து கட்டியிருக்கிறார்கள். ரொம்ப நன்றாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள் என்னென்னா, மக்கர சங்கராந்தி, ஷரத் பூர்ணிமா, தீபாவளி, ராம்நவமி, நவராத்திரி அண்ட் சோம்வாட்டி அமாவாஸ்யா அப்படிங்கிறா. சோம்வாட்டி அமாவாஸ்யானா என்னன்னாக்கா, திங்கட்கிழமைகளில் எந்த அமாவாசை வருகிறதோ அவையும் நன்றாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. மத்திய பிரதேசில் ஜபல்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த காளியையும் விக்ரமாதித்தன் தொழுததாக சொல்லப்படுகிறது.